வணக்கம், வெல்கம் டு SM தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து உப்புருண்டை ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி வந்து ஒரு 100 கிராம், பச்சரிசி வந்து ஒரு 100 கிராம், ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய் வற்றல் வந்து 2, பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஸோ அரிசி வந்து ரெண்டுத்தையும் வந்து ஊற வச்சுருங்க ஒரு 3 மணி நேரத்துக்கு. அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணிலாம் வந்து நல்லா ஈர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து அரைக்கும் போதே நம்ம உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. ஸோ முதல்ல வந்து தண்ணி இல்லாமல் வந்து ஒரு சுற்று வந்து நம்ம சுற்றிக்கணும். ஸோ அதனால் தண்ணியெலாம் நல்லா இது பண்ணிட்டே வந்து ட்ரெயின் பண்ணிட்டே ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கொரன்னு அரைச்சிக்குங்க. இதில் வந்து இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரவை கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு அடிகனமான கடாயில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். மிளகாய் வற்றலை வந்து இந்த மாதிரி கிள்ளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஸ்நாக்ஸுக்கு கூட அதை செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து கருவேப்பிலை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தேங்காய் துருவினதும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வந்து இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரியே வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த உப்புருண்டை கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸோ இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ ரொம்ப வந்து அது கலர் மாற வேணாம், ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்குங்க. ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு வந்து அது நல்லா வந்து திரண்டு வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா அந்த மாவு வந்து வேகிற வரைக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி, அது ஒட்டாமல் வருது பாருங்கள், அது வரைக்கும் வந்து இதை நல்லா வதக்கிக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து இதை ஆற விடுங்க. ரொம்ப ஆற விட்றாதீங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்க முடியும். ஸோ கையில் வந்து எண்ணெய் அந்த மாதிரி எதாவது தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வந்து வேக விடுங்க. ஸோ இது உப்புருண்டை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வந்து புது வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.